Hi viewers, welcome to my channel. This is Antony Vijay. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பைத்தான் ப்ரோக்ராமிங்ல லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனை பத்தி பார்க்க போறோம். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா ஒரு ப்ரோக்ராமுடைய லைன்ஸ் ஆஃப் கோட்ஸை வந்து குறைக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க. அதாவது 5 லைன்ஸ்ல இருக்கக்கூடிய கோடை 2 லைன்ஸா மாத்திரலாம். At the same time 2 லைன்ஸா இருக்க கோடை 1 லைன்ல மாத்தலாம். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஷார்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி காம்ப்ரிஹென்ஷனை யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் இதனால் நம்மளுக்கு வந்து மெமரியும் நிறைய சேவ் ஆகும். ஸோ இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃபார் லூப்பையும் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனையும் நம்ம இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், வெஹிக்கிள் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ வெஹிக்கிள்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி அதில் வந்து ஒரு 5 எலிமெண்ட்ஸ் வச்சிடுறேன். டிவிஎஸ், ஹீரோ, ஹோண்டா, பஜாஜ், யமஹா. ஸோ இந்த வெஹிக்கிள் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இதை நான் நார்மலாக ஃபார் லூப்பை வச்சு நான் வந்து ரன் பண்ணி காட்டுறேன். ஃபார் ஐ கொடுத்துட்டு இன் அந்த லிஸ்ட் நேம் கொடுத்துட்றேன் வெஹிக்கிள், எண்ட் வித் கோலன் சிம்பிள் யூஸ் பண்ணணும். தென் பிரிண்ட் ஆஃப் ஐ கொடுத்துடணும். இதில் வந்து ஐன்னு சொல்கிறது வந்து யூசர் டிஃபைன் வேரியபிள். இது வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸையும் 1 by 1 நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காட்ட போகுது. நம்மளுக்கு ஆன்சர் வந்து டிவிஎஸ், ஹீரோ, ஹோண்டா, பஜாஜ், யமஹா அப்படின்னு நம்மளுக்கு 1 by 1 டிஸ்பிளே ஆக போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இதை நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 2 லைன்ஸ் டைப் பண்ண தேவைப்பட்டுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் கான்செப்டை கொண்டு வந்து இந்த 2 லைன்ஸை நம்ம என்ன பண்ணலாம்னா சிங்கிள் லைனாக எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதனுடைய சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். எப்படின்னா இதே தான் ஃபார் ஐ இன் வெஹிக்கிள். ஸோ அதே இதுதான் நீங்கள் கண்டென்ட்லாம் நீங்கள் அதே தான் யூஸ் பண்ண போகிறீங்க. பட் சின்டாக்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அந்த கோலன் சிம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த ஃபார் லூப்புக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா பிரிண்ட் ஆஃப் அந்த செகண்ட் லைனில் எனக்கு கொடுத்த அதே இது நீங்கள் இங்கே கொடுத்துடணும். பிரிண்ட் ஆஃப் ஐ கொடுத்துடணும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் எல்லாமே அதாவது ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் ரெண்டையும் சேர்த்து ஒரே லைனில் கொடுக்க போகிறீங்க. அந்த ஒரே லைனில் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்க்கு உள்ளே கொடுக்க போகிறீங்க. இதுக்கு பேர் தான் வந்து லிஸ்ட் ஆஃப் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ லிஸ்ட் ஆஃப் காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் தான் எல்லாமே ஷார்ட்டன் பண்ணி கொடுக்க போகிறோம். இப்போ ரன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு சேம் ஆன்சர் தான் வரப்போகுது, எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஓகே, ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். திரும்பவும் ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் லூப்பை வச்சு நான் உங்களுக்கு ஷோ பண்ணிவிட்டு தென் காம்ப்ரிஹென்ஷனை வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புதுசாக ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். நியூ லிஸ்ட்டுன்னு கொடுத்துட்றேன். அது வந்து ஒரு எம்டி லிஸ்ட். ஓகே, எம்டி லிஸ்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஐ இன் வெஹிக்கிள் அப்படின்னு கொடுத்துட்றேன். வெஹிக்கிள் கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம்னா, இந்த எலிமெண்ட்ஸில் எந்த எலிமெண்ட்ஸ்லலாம் ஆல்ஃபபெட் ஏ இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நியூ லிஸ்ட்டில் கொண்டு போய் காப்பி பண்ண போகிறோம். ஸோ இஃப் டபுள் கோட்ஸில் ஏன்னு கொடுத்துட்றேன். இப்படி கொடுத்தா என்ன அர்த்தம்னா இது வந்து எந்த எலிமெண்ட்ஸ்லலாம் ஆல்ஃபபெட் ஏ இருக்குன்னு செக் பண்ண போகுது. இன் ஐ, ஏன் நான் ஐ கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ இஸ் அ யூசர் டிஃபைன் வேரியபிள். அது என்ன பண்ணணும்னா வெஹிக்கிள் லிஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு எலிமெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணி இந்த டிசிஷன் மேக்கிங்க்கு கொடுக்கும். அதுதான் என்ன பண்ண போகுது, ஏ இருக்கான்னு செக் பண்ணி நம்மளுக்கு நியூ லிஸ்ட்டில் போய் காப்பி பண்ண போகுது. ஸோ இஃப் கண்டிஷன் எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அது எல்லாமே எங்கே போக போகுதுன்னா நியூ லிஸ்ட்டுக்கு போக போகுது. நியூ லிஸ்ட்டு டாட் அப்பெண்ட். அப்பெண்ட் மீன்ஸ் வாட், ஆட். எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த எலிமெண்ட்லாம் வந்து நியூ லிஸ்ட்டில் போய் காப்பி ஆக போகுது. ஸோ அப்பெண்ட் ஆஃப் ஐன்னு கொடுக்குறேன். ஏன் ஐனா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற எலிமெண்ட் எல்லாமே எதில் இருக்கும்னா ஐயில் இருக்கும். ஸோ ஐ வந்து என்ன ஆகுது, நம்மளுக்கு நியூ லிஸ்ட்டில் போக போகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த நியூ லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் நியூ லிஸ்ட். நியூ லிஸ்ட்டுக்கு உள்ள என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ 3 எலிமெண்ட்ஸ் இருக்க போகுது. ஹோண்டா, பஜாஜ், யமஹா. ஸோ இந்த 3 எலிமெண்ட்லுமே நம்மளுக்கு வந்து ஆல்ஃபபெட் ஏ இருக்கிறதுனால இதுதான் நம்மளுடைய ரிசல்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நியூ லிஸ்ட்லேருந்து பிரிண்ட் இந்த 5 லைன்ஸ் வந்து நம்ம வந்து நார்மலாக ஒரு ஃபார் லூப் வச்சு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதே இந்த 5 லைன்ஸை நம்ம வந்து 2 லைன்ஸாக எப்படி குறைக்கிறது அப்படின்னு காம்ப்ரிஹென்ஷன் கான்செப்டில் பார்க்கலாம். ஸோ காம்ப்ரிஹென்ஷன் கான்செப்டில் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி என்ன பண்ணணும், ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். நியூ லிஸ்ட்டுன்னு க்ரியேட் பண்ணிவிட்டு
தென் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் காம்ப்ரிஹென்ஷன்னாலே நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸுக்குள்ளே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறோம், ஃபார் ஐ கொடுத்துட்டு இன் வெஹிக்கிள், ஃபார் ஐ இன் வெஹிக்கிள் கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இஃப், அதே மாதிரி டபுள் கோட்ஸில் ஏ இன்னு ஐன்னு கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ என்ன ஆகும்னா அதே மாதிரி ஐ வந்து எல்லா எலிமெண்ட்ஸையும் ஆக்சஸ் பண்ணி அது வந்து டிசிஷன் மேக்கிங்க்கு அனுப்பும். டிசிஷன் மேக்கிங் என்ன பண்ணோம்னா எல்லா எலிமெண்ட்ஸ்லேயும் ஆல்ஃபபெட் ஏ இருக்கான்னு செக் பண்ணி அது எல்லாமே ஐயில் கொண்டு வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைனலாக அந்த ஃபில்டரான எலிமெண்ட்ஸ் எல்லாமே எங்கே வரும்னா ஐ வரும். தென் அந்த ஐயை என்ன பண்ணுறோன்னா நம்ம நியூ லிஸ்ட்டுக்கு கொண்டு வந்துடுறோம். ஸோ தென் ஃபைனலாக நியூ லிஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக 2 லைன்ஸ்லேயே நம்மளுக்கு ஆன்சர் வரப்போகுது. சி, ஹோண்டா, பஜாஜ், யமஹா. ஸோ அங்கே நம்ம 5 லைன்ஸில் பண்ண கோடை ஜஸ்ட் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், 2 லைன்ஸ்லேயே முடிச்சிடுறோம். ஸோ திஸ் இஸ் வாட் லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன். இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம். ஸோ அதே நேரத்தில் நம்மளுக்கு வந்து மெமரியும் நிறைய சேவ் ஆகுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிடலாம். நியூ லிஸ்ட் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு 10 நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 10 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ ரேஞ்ச் ஆஃப் 10னா ரேஞ்ச் வந்து எப்போதுமே ஸ்டார்ட்ஸ் வித் 0 தான் ஸ்டார்ட் ஆகும். தென் நம்ம 10 கொடுத்தோன்னா 9ஓட ஸ்டாப் ஆயிரும். ஸோ 0 to 9 ஃபஸ்ட்டு 10 எலிமெண்ட்ஸ்னால் 0 to 9 தான். ஸோ இது என்ன ஆகும்னா இதில் வந்து ஐன்னு சொல்கிற இந்த யூசர் டிஃபைன் வேரியபிள் தான் ஒரு வேல்யூவாக எடுக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஐ இங்கே ஃப்ரெண்டில் கொடுத்துட்டு ஸ்பேஸ். இப்போ என்ன ஆகும்னா அந்த ஐ வந்து 0, 1, 2, 3 அப் டு 9 வரைக்கும் என்ன ஆகும்னா நியூ லிஸ்ட்டில் போய் ஸ்டோர் ஆகிரும். ஸோ இந்த எலிமெண்ட்ஸ்லாம் எங்கே போகுதுன்னா நியூ லிஸ்ட்டில் போய் ஸ்டோர் ஆக போகுது. நான் என்ன பண்ண போகிறேன், பிரிண்ட் பண்ண போகிறேன். நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலான்னா நியூ லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து 0 to 9 அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். சி, நம்மளுக்கு 0 to 9. ஸோ இதே இதில் நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் கண்டிஷன் அப்ளை பண்ணலாம். அது என்ன கண்டிஷன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ கிரேட்டர் தென் 5 அப்படின்னா என்ன அர்த்தம்னா எனக்கு 5 விட அதிகமான நம்பர்ஸ் தான் வேணும். இட் மீன்ஸ் 6, 7, 8, 9 அந்த 4 நம்பர்ஸ் தான் வேணும் அப்படின்னு அர்த்தம். நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு 6, 7, 8, 9 நம்ம இங்கே கொடுக்குற கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஆன்சர் வரும். இன்கேஸ் நான் என்ன பண்ணுறேன், ஐ லெஸ் தென் 5 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 0, 1, 2, 3, 4. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வரும். சி த ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஆன்சர் வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரெடியூசஸ் த லைன்ஸ் ஆஃப் கோட். 10 லைன் எழுதுனீங்கன்னா அதை ரொம்ப ஷார்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். அட் த சேம் டைம் மெமரியும் கம்மியாக தான் யூட்டிலைஸ் ஆகுது. ஓகே, ஸோ கைஸ் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அட் த சேம் டைம் ஏதாவது புது டாபிக் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். அப்கமிங் செஷன்ஸ்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறேன். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் and press the bell icon for regular updates. Thank you very much for watching.